தரமான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் அம்மாவோட சேர்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி விஜய் கிட்டையும் அம்முக்கிட்டையும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, என் கடைசி தங்கச்சி வர்றா, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் அம்மாவும் கண்டிப்பாக நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்டே சொல்கிறாங்க. இங்கே விஜய் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காவேரியும் சாரதாவையும் வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் நர்மதா சாரதா வீட்டு வாசலில் வந்து நின்னதும் சாரதா காவேரியும் பார்த்துட்டு, நர்மதா இவ்வளோ வளர்ந்துட்ட, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு இங்கே நர்மதா கேட்குறாங்க. நான் என்ன சூப்பராக இருக்கேன்டி அப்படின்ட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நர்மதா இருந்துட்டு, சரி அம்மு எங்கே, அம்முவை நான் பார்க்கணுன்னு சொன்னேன்ல, வர சொன்னியா அப்படி சொல்லிட்டு நர்மதா கேட்குறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு, என்னடி வந்ததும் என்கிட்ட பேசுவேன், அம்மா கிட்ட பேசுவேன்னு பார்த்தா அம்மு எங்கேன்னு அம்முவை தேடிக்கிட்டு இருக்கேன். அம்முவே உனக்கு அம்மா சொல்லி தான் தெரியும், அப்படி இருக்கும்போது நீ என்ன அம்முவை எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லைக்கா, அம்மா அவங்க 2 பேரையும் பற்றி சொன்னதும் எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அந்த குழந்தை வேற உங்ககிட்ட அவ்வளோ அட்டாச்சாக பழகுதுன்னு வேற சொன்னாங்கல்ல, அதனால தான்க்கா அப்படின்ட்டு நர்மதா சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே சாரதா இருந்துக்கிட்டு, அம்மா இதெல்லாம் உன் வேலை தானே, சொல்லியிருப்பேன் என்னை பற்றி சொல்கிறியே இல்லையோ, அவங்க 2 பேரை பற்றி நீ நல்லா தான் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்மதா, அக்கா அம்மா எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவங்கள பார்க்கணும், அவங்கள வர சொன்னியா அப்படின்ட்டு நர்மதா சொல்கிறாங்க. உடனே இங்கே காவேரி இருந்துட்டு, வர சொல்லிட்டேன், நீ ரொம்ப பார்க்கணுன்னு ஆர்வத்தோடு இருக்க, அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்லாம் சொல்லி வர சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இங்கே காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சாரதா நர்மதா கிட்ட போயிட்டு, என்னடி வந்தது வராதாவும் அம்முன்னு அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க, நல்ல வேலை மாமான்னு சொல்லாமல் விட்டுட்டியே, அப்படி சொன்னேன்னா அவள் கேள்வியாக கேட்டுட்டு இருப்பா அப்படின்ட்டு காவேரி பற்றி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நர்மதா இருந்துக்கிட்ட, என்னம்மா அக்காவுக்கு இன்னும் பழச ஞாபகம் இல்லையா, மாமாவை பற்றி அவளுக்கு இன்னுமே ஞாபகம் இல்லைன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நர்மதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, என்ன சொல்ல, ஆனால் அம்முக்கிட்ட எப்படியோ அவள் அம்மா பொண்ணு மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்கா, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு சாரதா சொன்னதும், சரிம்மா விஜய் மாமாவும் அம்மாவும் வந்துருவாங்கல்ல, நான் பார்க்கலாம்ல அப்படின்னு நர்மதா கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்துருவாங்க, அவள் முன்னாடி நீ வாட்டில் மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, அவள் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க போறா அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா அக்காவுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்படியாவது அக்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாம்லம்மா அப்படின்ட்டு இங்கே கேட்குறாங்க நர்மதா இருந்துட்டு. உடனே சாரதா இருந்துட்டு, அது உண்மையை சொல்ல முடியும்னு இருந்தால் நாங்கள் அப்போவே சொல்லியிருப்போம்லடி, அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குடி, அதனால தாண்டி உண்மையை சொல்லலை அப்படின்ட்டு சாரதா சொன்னதும் இங்கே நர்மதா இருந்துக்கிட்டு, என்னமோ மாமாவை கூட அக்கா சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நர்மதா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, நீ கவலைப்படாதடி, கூடிய சீக்கிரம் அக்கா மனசு மாதிரி விஜய் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ போகிறா, அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே விஜயும் அம்முவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் நர்மதா ஓடி போய் அம்முவை தூக்கிட்டு, அம்மு எப்படி இருக்க, அப்படியேவும் அக்கா மாதிரியே இருக்கிறாளம்மா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. உடனே அதை பார்த்துட்டு காவேரி, என்ன என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவள் வந்து என்ன மாதிரிலாம் இல்லை, அவங்க அம்மா மாதிரி இருப்பா, நீ என்ன சம்மந்தமே இல்லாமல் என்ன மாதிரி எப்படி அந்த பொண்ணு இருக்கும் அப்படின்ட்டு இங்கே காவேரி கேட்குறாங்க. உடனே இங்கே நர்மதா இருந்துட்டு, என்னம்மா அக்கா மாதிரியே ஃபேஸ் கட் இருக்கான்னு சொல்லக்கூடாதா, இதுக்கு எதுக்குமா அக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நர்மதா கேட்குறாங்க. உடனே இங்கே சாரதா வந்துட்டு, என்னடி அவள் தப்பாக சொன்னா, ஒரு சிலர் ஒரே மாதிரி முகத்தோடு இருப்பாங்கள்ல, அதை மாதிரி இருக்கிறா அப்படின்னு அவள் சொன்னான், அதுக்கு போய் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நர்மதா வந்து உளறி போய் மாமான்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜய் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரி இருந்துக்கிட்டு, இவன் என்ன நீ மாமான் எதுக்கு அவரை கூப்பிட்டுட்டு இருக்க, அம்மா ஏதாவது உன்கிட்ட சொல்லி வச்சாங்களா, அதனால தான் மாமான் கூப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மாமா தானே வரணும், அதை நினச்சி நான் மாமான்னு கூப்பிட்டேன், ஆனால் நீ தான் அதுக்கு சம்மந்தமே சொல்லலைன்னு அம்மா சொன்னாங்கல்ல, நான் அதை மறந்துட்டேன்க்கா அப்படின்னு நர்மதா சொல்கிறாங்க. உடனே இங்கே சாரதா, இவ்வளோ உளராதான்னு சொல்லியிருந்தேன், அவள் முன்னாடியே உளறிட்டா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. காவேரி அப்படியே சாரதாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் உன் வேலை தான், அப்படியே இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படியே என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது எல்லாம் உன் வேலை தானா அப்படின்ட்டு இங்கே சரி உட்காருங்க அப்படி சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க சாரதா விஜயம் உட்காந்துடுறாங்க. எல்லாம் சமைச்சு சாப்பிட வாங்க அப்படின்ட்டு உட்கார சொல்கிறாங்க. சாப்பிட்றாங்க. இந்த நேரத்தில் காவேரி ரூமில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜய் நர்மதா கிட்ட, என்ன நர்மதா எப்படி இருக்க, படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்லாம் கேட்குறாங்க. நல்லா இருக்குது மாமா, எல்லாமே நல்லா போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா, உங்களை பார்க்க வரணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் வர முடியல, எக்ஸாம்ஸ் அது இதுன்னு ஆயிடுச்சு மாமா, இப்போ தான் எனக்கே லீவ் கிடச்சிச்சு, அதனால தான் அம்முவையும் உங்களையும் பார்க்கணுன்னு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், எப்படியோ இப்போ தான் வர முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, இருக்கட்டும் நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அக்கா நீங்களும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும்ல மாமா, எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நர்மதா ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அதெல்லாம் அவங்க அக்கா சீக்கிரமாகவே மனசு மாறிடுவான்னு எனக்கு உள்ளுக்குள்ள இப்போ தான் கொஞ்சம் அம்மிக்க வந்திருக்கு, ஏன்னா அம்முக்கிட்ட அவள் பழகிற விதம் அப்படி அப்படின்ட்டு இங்கே விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா, நம்ம வேணா அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லலாம்ல,
அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நர்மதா, நீ பாட்டுல ஏதாவது உளறி போய் உண்மைய சொல்லிடாத. உங்க அக்கா எப்படி எடுத்துக்கிடுவான்னே தெரியாது. ஏன்னா, அவ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. திடீர்னு பேசாம போயிட்டானா, அவ வேற மாதிரி எடுத்துக்கிட்டானான்னு பயமா இருக்குது." அப்படின்ட்டு இங்க விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, "ஆமாடி, அவ அடிபட்டதுலேருந்து ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறா. எனக்கே பயமா இருக்கு அவகிட்ட சொல்றதுக்கு." அப்படின்ட்டு இங்க சாரதாவும் சொல்றாங்க. ஏங்க இங்க காவேரி வந்துட்டு, "என்ன எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லடி, அந்த தம்பி நர்மதாவோட படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு." அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஜாலியா. சாப்பிட்டுட்டு இங்க விஜயும் அம்முவும் வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. அம்மு வந்துட்டு, "நான் இங்கேயே இருக்கிறேன். இவங்க எனக்கு என்ன வேணும்? இவங்க என்கிட்ட நல்லா பேசுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாரதா, "சித்தின்னு நீ கூப்பிடு." அப்படின்னு சொன்னதும், "நர்மதா சித்தி கூடயே நான் இன்னைக்கு இருந்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இருந்துக்கிடுது. சரின்ட்டு விஜயும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க மறுநாள் எப்பயும் போல ஸ்கூலுக்கு கிளம்பி காவேரி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது எதிர வெண்ணிலாவ பார்க்குறாங்க. பார்த்தா இங்க இங்க காவேரிக்கு, "என்ன இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீலா இருக்குதே." அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேவும் வர்றாங்க. அப்ப அந்த வெண்ணிலா வந்து, "இவங்க விஜயோட ஒய்ஃப் தானே, காவேரி தானே." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பேசுறதுக்காக வர்றாங்க. இங்க காவேரிக்கு இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே ஃபீல் ஆகுது. உடனே வெண்ணிலா வந்துட்டு காவேரி கிட்ட, "நீங்க காவேரி தானே, விஜயோட ஒய்ஃப் தானே?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "நான் காவேரி தான். ஆனா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், "இல்லங்க, நீங்க விஜயோட ஒய்ஃப் தான். எனக்கு நல்லா தெரியுமே. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பேர் காவேரி தானே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல." அப்படி சொன்னதும், உடனே இங்க காவேரி இருந்துட்டு, "விஜயா? ஒருவேள விஜய்னா அம்மாவோட அப்பாவ சொல்றாங்களா?" அப்படின்ட்டு இங்க காவேரி ஆச்சரியமா கேட்குறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு, "அ என்னங்க? என்ன தெரியலையா? நான் தான் வெண்ணிலாங்க. விஜயோட எக்ஸ் அ லவ்வர்." அப்படின்ட்டு சொன்னதும், இங்க காவேரி இருந்துகிட்டு, "உண்மையிலே எனக்கு விஜய் யாரும் தெரியாதுங்க. விஜய் ஃபோட்டோ வேணா காமிங்க. நான் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்றேன். ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே வெண்ணிலா ஃபோட்டோவ காமிச்சதும், "ஓ! இவர் தானா? இவர தான் சொல்றாங்களா? இவங்க எதுக்கு நமக்கு அவருக்கும் கல்யாணம் ஆனதுன்னு சொல்றாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு." சொல்லிட்டு இங்க காவேரி வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க. உடனே வெண்ணிலா, "என்னங்க விஜய்க்கும் உங்களுக்கும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதனால தான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்களா? நீங்க 2 பேரும் எவ்வளவு லவ் பண்ணியிருந்தீங்க? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2 பேத்துக்கும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா சொல்றாங்க. உடனேவும் இங்க காவேரி இருந்துட்டு, "என்ன இவங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே." அப்படின்ட்டு குழப்பத்தோடயே இருக்கிறாங்க. இங்க வெண்ணிலா, "இங்க பாருங்க, இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு." அப்படிங்கிற இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்து காவேரிக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. எனக்கு கூட நீங்க வந்து நல்லது தாங்க செஞ்சீங்க. நான் கூட விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க அ விஜயோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ பண்ணேன். ஆனா விஜயே எனக்காக விட்டு குடுத்துட்டு போக கூட நீங்க முடிவெடுத்தீங்க. இப்ப என்னங்க, நீங்க விஜய் மேல உள்ள லவ்வே மறந்துட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. எதுக்காக நீங்க இப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல." அப்படின்ட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு, என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரியலங்க. எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல எனக்கு பழசுலாம் மறந்துருச்சு." அப்படின்ட்டு எங்க காவேரி சொன்னதும் வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சியா இருக்குது. "எனக்கும் இப்படிதான் ஒரு ஆக்சிடென்ட்ல பழசுலாம் மறந்து போச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு பழசுலாம் மறந்து போச்சா?" அப்படின்ட்டு வெண்ணிலா வந்து அதிர்ச்சியாகி கேட்குறாங்க. அப்பன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆனதையுமா நீங்க மறந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு ஒரே அதிர்ச்சி. "ஓ! என்னங்க, உண்மையிலேயே தாங்க நீங்க விஜய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. விஜய் உங்கள எவ்வளவு நேசிச்சாருன்னு தெரியுமா? நீங்களும் அவர அவ்வளவு நேசிச்சீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சூழ்நிலையில பிரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க 2 பேத்தையும் நான் எப்படியாவது சேர்த்து வச்சே ஆவேன்." அப்படின்ட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இத கேட்டுட்டு இங்க காவேரிக்கு என்ன பேசனே தெரியல. அப்படியே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.